Okay, good evening students. Chemistry revision test 32 hydrocarbon கான answer key discussion இந்த செஷன்ல பார்க்கலாம். Question number 1, the name of the reaction of an alkyl halide with an arene in the presence of anhydrous aluminum chloride is. Alkyl halide அரீனுடன் நீரற்ற AlCl3 முன்னிலையில் புரியும் வினைக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு Friedel-Crafts reaction, and second one Grignard reagent, Wurtz reaction. Alkyl halide and arene. Arene is nothing but benzene தான் நம்ம arene அப்படினு சொல்றோம். இதுல என்ன நடக்குது அப்படினா alkyl halide anything else CH3 X or C2H5 X anything else எடுத்துக்கலாம். இந்த alkyl groups வந்துட்டு substitute ஆகும், electrophilic substitution. இப்ப நமக்கு toluene ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷனுக்கு பேரு என்ன அப்படின்னா Friedel-Crafts reaction, ஆப்ஷன் A. Question number 2, Huckel rule states that a monocycle conjugated compound will be aromaticity if it is contained. Huckel விதியின்படி ஒரு ஒற்றை வளைய சங்கிலி ஒன்று விட்ட இரட்டை பிணைப்பு, அத கான்ஜுகேட்டட் அப்படின்னா ஒன்னு விட்டு ஒன்னு டபுள் பாண்ட் இருக்கும். அந்த சேர்மம் வந்து அரோமேட்டிக் சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன ரூல ஃபோர்த் கண்டிஷனா ஒபே பண்ணணும் அப்படின்னா 4n+2 ஆஃப் 5 எலக்ட்ரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளா பென்சீன் எடுத்துக்கலாம். the first condition it is cyclic இருக்கணும், so obey பண்ணுது cyclic. செகண்ட் ஒன்னு கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட், ஒன்னு விட்டு ஒன்னு இரட்டை பிணைப்பு இருக்கணும். இந்த கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் சொல்லி இருக்கிறது ஒன்னு விட்டு ஒன்னு இருக்கு, ஸோ இதையும் ஒபே பண்ணுது. அட் த சேம் டைம் இப்படி கான்ஜுகேட்டட் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் இருந்ததுன்னா அதோட ஹைபிரிடைசேஷன் sp2. ஆல் த கார்பன் ஷுட் பொசஸ் sp2. எல்லா கார்பனுமே sp2 இனக்கலப்பு முறையில இருக்கிறதுனால இதோட ஸ்ட்ரக்சர் பிளானரா இருக்கும். த தேர்ட் கண்டிஷன் 4n+2 ஆஃப் 5 எலக்ட்ரான் ரூல ஒபே பண்ணும். இப்ப n அப்படிங்கிறது இன்டிஜர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 1 2 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்ப 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 pi எலக்ட்ரான் வரும். பட் இங்க 3 pi எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் n க்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 4 + 2 = 6 pi எலக்ட்ரான். தேர் ஓவராலா 3 பேர் இருக்கு. 3 × 2 6 pi எலக்ட்ரான் வருது. ஸோ அக்கல் ரூலையும் ஒபே பண்றது. ஸோ பென்சீன் இஸ் a aromatic compound. பட் டி ஆப்ஷன் தான் கரெக்ட், 4n+2 ஆஃப் 5 electrons. Question number 3, which carbon is more electronegative? கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன மாதிரி இருக்கும்போது அது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதிக எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட கார்பன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்தன்மை. இங்க நமக்கு எலக்ட்ரான் கவர்திறன் கேட்டிருக்காங்க. அப்ப 2 ஆட்டம் இருந்ததுன்னா ஃபுல் ஆஃப் அன்சார்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் தானாவே எடுத்துக்கும். அதுதான் எலக்ட்ரான் கவர்திறன் சொல்லியிருக்கோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங் அந்த இடத்துல இருக்கும். பட் இது எந்த மாதிரியான ஹைபிரிடைசேஷன்ல மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3 kinds ஆஃப் ஹைபிரிடைசேஷன் கொடுத்துருக்கோம். ஒன்னு sp, sp2, தென் sp3. இந்த sp, sp2, sp3 இதுல எதை இன்டிமேட் பண்ணுதுன்னா அதோட கேரக்டர் s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால். இதுல 50% s கேரக்டர், தென் 50% p கேரக்டர் இருக்கும். இதன் இங்க அப்படியே குறைஞ்சிட்டே வரும். 33 25 சம்திங் குறையும். அப்ப எஸ் கேரக்டர் குறைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். பட் நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தான் கேட்டிருக்காங்க. இப்ப எஸ் கேரக்டர் sp-ல தான் 50% இருக்கு. ஸோ sp ஹைபிரிடைஸ் கார்பன் ஹாஸ் a மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஆப்ஷன் சி. Question number 4, the correct order of the electronegativity of hybrid orbital of carbon is. கார்பனோட இனக்கலப்பு முறை ஆர்பிட்டால்களோட எலக்ட்ரான் கவர்திறன் வரிசை டிக்ரீசிங் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. தென் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரியே தான் அந்த எஸ் கேரக்டரை பேஸ் பண்ணிட்டு சொல்றது. 50% sp-ல இருக்கும் எஸ் கேரக்டர், தென் 33, தென் 25. அப்ப எஸ் கேரக்டர் குறைய அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்ப ஆப்ஷன் டி, more sp is more electronegative than sp2 then sp3, option D. Question number 5, which of the following can exhibit cis and trans isomerism? கீழ்கண்டவற்றுள் எது cis and trans மாற்றியத்தை காட்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 4 options,
இப்ப எப்படி அக்கர் ஆகும் அப்படின்னா that means cis and trans isomerism is nothing but geometrical isomerism தான் cis trans அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கார்பன் டு கார்பன் கண்டிப்பா டபுள் பாண்ட் இருக்கணும். இது ஒரு சின்ன க்ளோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஆல் ஆர் சிங்கிள் பாண்ட் சேச்சுரேட்டட், இது வரதுக்கு சான்ஸ் இல்ல. அட் த சேம் டைம் டி ஆப்ஷனும் வராது, ஏன்னா இது ரெண்டுமே வந்துட்டு சேச்சுரேட்டட். பட் ஆப்ஷன் சி அண்ட் பி இது மட்டும் அன்சேச்சுரேட்டட். எப்படி அன்சேச்சுரேட்டட் சொல்றோம்னா கார்பன் டு கார்பன் இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு, அட் த சேம் டைம் கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இங்க பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டு குரூப் டிஃப்ரெண்டா இருக்கு, ஹைட்ரஜன் சிஎல். பட் இங்க பார்க்கும்போது சிஎல் சிஎல், ஹியர் ஆல்சோ ஹைட்ரஜன். அப்ப இந்த ஸ்ட்ரக்சரை ரெண்டு விதமா எழுதலாம். ஹைட்ரஜன் சேம் சைடு இருந்தது அப்படின்னா அது சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதே ஆப்போசைடு இருந்ததுன்னா டிரான்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்த மாலிகுலுக்கு தான் நமக்கு சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமெரிசம் எக்ஸிட் ஆகும். Question number 6. Reduction of 2-butane with sodium in liquid ammonia. ப்ராடக்ட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? 2-butane திரவ அம்மோனியாவில் உள்ள சோடியத்துடன் ஒடுக்கமடைந்து கொடுப்பது. இது டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். 6-2-butene இருந்ததுன்னா அது லின்லர் கேட்டலிஸ்ட். லின்லர் கேட்டலிஸ்ட் சொல்லுவோம். அது என்னன்னா ஹைட்ரஜன் தென் பலேடியம், இதுதான் லின்லர் கேட்டலிஸ்ட் சொல்லுவோம். பட் இங்க கொடுத்துருக்கிறது டியூப்-பியூட்டைன். என்ன ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்கன்னா லிக்விட் அம்மோனியா. லிக்விட் அம்மோனியா அப்படின்னாவே அது whenever always it gives trans 2-butene தான் கொடுக்கும். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். Question number 7. 1 mole of symmetrical alkene on ozonolysis gives 2 mole of aldehyde having a molecular mass of 44 units. The alkene is. ஒரு மோல் சீர்மையுள்ள அல்கீன், அதாவது சிமெட்ரிக்கல் அல்கீன் வந்து ஓசோன் பகுப்படைந்த, அதாவது O3 போடுறோம், இது கூட ரியாக்ட் ஆகிட்டு இன்டர்மீடியட் நமக்கு ஓசோனைட ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ணும் பொழுது 44 நிறை கொண்ட 2 மோல் ஆஃப் ஆல்டிகைட கொடுக்குதான். அப்ப அந்த அல்கீன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரோபீன் இஸ் நத்திங், ப்ரோபீன் வராது. ஏன்னா ப்ரோபீன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்னு அசிட்டால்டிகைட், இன்னொன்னு ஃபார்மால்டிகைட் வரும். பட் மாலிகுலர் மாஸ் நமக்கு 44 கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. தென் செகண்ட் 1-butene ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேயே டபுள் பாண்ட் இருக்கும். டெர்மினல் அல்கீன் வந்துட்டு ஓசோனோலைசிஸ் போறது ரேர். பட் 2-butene எடுத்துட்டோம் அப்படின்னா இது இன்டர்னல் அல்கீன், அதாவது இன்பிட்வீன் இங்க பாருங்க கொடுத்துருக்கோம் CH3 CH டபுள் பாண்ட் CH3, இதுதான் இன்டர்னல் அல்கீன். இந்த பக்கம் ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் அண்ட் ஆல்சோ ஹியர் ஆல்சோ இந்த பக்கம் CH3 இருக்கு. அப்ப இது 2-butene. 2-butene ஓசோனோலைசிஸ் பண்ணும்போது 2 மோல் ஆஃப் அசிட்டால்டிகைட் கொடுக்கும். அப்ப இதோட மாலிகுலர் மாஸ், கார்பனோட மாஸ், ஹைட்ரஜன் அண்ட் தென் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும் பொழுது ஓவராலா 44 வரும். 2 மோல் ஆஃப் ஆல்டிகைட்னு அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்த ரியாக்டன்ட் எடுத்துட்டு ஓசோனோலைசிஸ் பண்ணும் பொழுது 44 யூனிட் கொண்ட ஒரு ஆல்டிகைட் கிடைக்கும். அந்த ஆல்டிகைட் என்னன்னா அசிட்டால்டிகைட். Question number 8. Consider the following compounds. ஒரு 4 compounds கொடுத்திருக்காங்க. A chloroethene, B benzene, C 1,3 butadiene, D 1,3,5 hexatriene. All the carbon atoms are sp2 hybridized. இந்த 4 காம்பவுண்ட்லயும் எதுல வந்துட்டு sp2 இனக்கலப்பு முறை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4லையுமே கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். எப்படின்னா பாருங்க, குளோரோஈத்தீன் CH2 டபுள் பாண்ட் CHCl, இதோட ஹைபிரிடைசேஷன் sp2 ஹைபிரிடைசேஷன். முன்னமே நான் சொன்னேன் பென்சீன்லயே, பென்சீன்ல இருக்கிற 6 கார்பனுமே sp2 ஹைபிரிடைசேஷன் தான். அண்ட் ஆல்சோ இதுலயுமே ஒவ்வொரு கார்பனுமே sp2. இப்போ sp2 ஹைபிரிடைசேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு கார்பன் கூட 3 பாண்டு பிரசன்ட் ஆகி இருந்ததுன்னா அதோட இனக்கலப்பு முறை sp2. ஆப்ஷன் டி, இந்த 4 காம்பவுண்டுமே sp2 ஹைபிரிடைசேஷனை எக்ஸிட் ஆகும். Question number 9. How many carbons are in simplest alkene having 2 side chains? Simplest alkene acetylene CH triple bond CH, இதுல எத்தனை சைட் chain நம்மளால எழுத முடியும் அப்படின்ட்டு இங்க பைபாண்ட் 2 பைபாண்ட் இருக்கு, பட் 1 சிக்மா பாண்ட். அப்ப டோட்டலா 3 into 2 equal to 6. ஆப்ஷன் சி. Question number 10. Photochemical chlorination of alkane is initiated by a process.
அல்கேனின் ஒளி வேதி குளோரினேற்றம் எந்த செயல்முறையால இனிஷியேட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் அல்கேன் கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட் அது குளோரினேஷன் பண்றோம். அப்ப கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்டை நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னாவே ஒன்னு தெர்மல் வெப்பப்படுத்தணும் அல்லது லைட் பாஸ் பண்ணோம்னா தான் அந்த பாண்டு பிரேக் ஆயிட்டு என்னன்னா ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணும். ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் ஹோமோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பைரலைசிஸ் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ராங் ஹீட்டிங், அதிகமான வெப்பப்படுத்துறது பைரலைசிஸ். சப்ஸ்டியூஷன்னா ஒரு ஆட்டம்க்கு பதிலாக இன்னொரு ஆட்டம் சப்ஸ்டியூட் ஆகுறது. பர் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆட் ஆகுறது. ஹோமோலைசிஸ் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ்ல தான் நமக்கு என்ன இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹோமோலைசிஸ், சீராதல். அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.